நம்ம ப்ரீவியஸ் கேட்டகரி 4ல் ஒன்று பார்த்தோம். அந்த வகை 4ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டீயை ஆட் பண்ணுறது கடைசியாக சேர்க்கறது பார்த்தோம். கிட்டத்தட்ட டீயை ஆட் பண்ணுறது தான் இந்த கேட்டகரி 5. இந்த வகை 5 வந்து நம்ம க்ளோஸாக கவனிங்க. முதல் வார்த்தை வந்து டீல், DEAL. டீல்னா அணுகிறது. இங்கேயும் அந்த டீயை தான் சேர்ப்போம், கொஞ்சம் வித்தியாசத்தோட. டெல்ட், DEALT அப்படியே ஆட் பண்ணுறோம் பாருங்கள். DEAL டீல் வந்து டெல்டா மாறுது, DEALT அணுகிறது. டீல் அப்படின்னா அணுகிறேன், டெல்ட்னா அணுகினேன், இன்னொரு டெல்ட்னா அணுகி, அப்புறம் இன்னொரு டீலிங்னா அணுகி கொண்டு, அந்த டீலிங்னா அணுகி கொண்டு. டீல்ஸ் அப்படின்னா அணுகிறது. அதாவது டீல், டெல்ட், டீலிங், டீல்ஸ், இதுதான் இந்த அணுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. எகெயின் நான் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, திருப்பி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, V1, V2, V3, V4, V5 இந்த 5 வேர்ட்ஸ் தான். நீங்கள் 20 வாக்கிய அமைப்புகள் ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த ஆங்கிலத்தில் உள்ள 20 வாக்கிய அமைப்புகளுக்கு இந்த 5 வார்த்தைகளை தான் பயன்படுத்த போகிறீங்க. அதனால் ஒரு வேர்பை, ஒரு வினைச்சொல்லை 5ஆக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சொன்னது இதோட நீட்சியாக தான் வருது. கட்டாயமாக ஒரு வேர்புன்னு வந்துட்டாலே, ஒரு வினைச்சொல்னு வந்துட்டாலே இந்த 5 எப்படி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த டீலுங்கிற வார்த்தையை நம்ம யோசிக்கிறப்ப டீல், டெல்ட், டீலிங், டீல்ஸ், இப்படி தான் இந்த 5 வார்த்தையாக இது வந்து உருமாறுது. உங்களுக்கு இந்த 5 வார்த்தையும் உங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்து நம்ம இந்த கேட்டகரி 5ல், இந்த வகை 5ல் பார்க்க போகிற வார்த்தை ட்ரீம், கனவு காண்றது. அப்துல் கலாம் சொன்னார் இல்லைங்களா, கனவு காணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அதே ட்ரீம் தாங்க கனவு காண்றது. ட்ரீம்னா ஒன்று கனவு, இன்னொரு ட்ரீம் வந்து கனவு காண்றது. இந்த இடத்துல நம்ம வேர்பை பற்றி பேசுகிறதுனால, செயல் வார்த்தையை பற்றி பேசுகிறதுனால இந்த ட்ரீம் வந்து கனவு காண்றது ட்ரீம். நம்ம இந்த கேட்டகரியில் சொன்ன மாதிரி ஒரு டீயை ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதாங்க. ட்ரீம், ட்ரம்ட்டுன்னு படிக்கணும். டீயை ஆட் பண்ணோன்னே ட்ரீம்ட்டுன்னு படிச்சிடக்கூடாது, ட்ரம்ட்டுன்னு படிக்கணும். ட்ரீம், ட்ரம்ட், ட்ரீமிங், ட்ரீம்ஸ். அதாவது ட்ரீம், ட்ரம்ட், ட்ரீமிங், ட்ரீம்ஸ். கனவு காண்கிறேன், கனவு கண்டேன், கனவு கண்டு, கனவு கண்டு கொண்டு, கனவு காண்கிறான். எகெயின் கனவு காண்கிறேன், கனவு காண்டேன், கனவு கண்டு, கனவு கண்டு கொண்டு, கனவு காண்கிறான். ட்ரீம், ட்ரம்ட், ட்ரீமிங், ட்ரீம்ஸ். அடுத்து இந்த கேட்டகரி 5 வகை 5ல் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஃபீல். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஃபீல் பண்ணுறான், ஒரே ஃபீலிங்காக இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். உணர்றது, ஃபீல்னா உணர்றது. கவனமாக கேளுங்க. V1, V2, V3, V4, V5 ஒரு செயல் வார்த்தையை 5ஆக பார்க்குறத பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ஃபீலுங்கிறது ஒரு செயல் வார்த்தை, இது 5ஆக நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக 2வது 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தோட வகைகளை பார்க்குறோம். இது 5வது வகை. ஃபீல் அப்படின்னா உணர்றது. இந்த ஃபீல் வந்து ஒரு ஈயை இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு டீயை சேர்க்குறீங்க. ஃபெல்ட், ஃபீல், ஃபெல்ட், ஃபீலிங், ஃபீல்ஸ். அதாவது நான் உணர்கிறேன், உணர்ந்தேன், உணர்ந்து கொண்டு, உணர்கிறான். எகெயின் உணர்கிறேன், உணர்ந்தேன், உணர்ந்து கொண்டு, உணர்கிறான். ஃபீல், ஃபெல்ட், ஃபீலிங், ஃபீல்ஸ். எப்பயும் நான் சொன்னது மறந்துடாதீங்க. ஒரு செயல் வார்த்தையாக நீங்கள் 5ஆக பார்க்க கற்றுக்கிட்டால் தான் அந்த 5ஐயும் எப்படி 20 ஆங்கிலத்தில் உள்ள மொத்தமே 20 வாக்கிய அமைப்புகள் தான் இருக்குது. அந்த 20 வாக்கிய அமைப்புகளில் எப்படி போட முடியும்னு பார்க்கலாம். இது வந்து அதனால் இது அதிமுக்கியமான வீடியோவாக இது இருக்கிறது. ஸோ இந்த கேட்டகரி 5ல் அடுத்து நம்ம பார்க்க போகிற செயல் வார்த்தை வந்து லீவ், LEAVE. லீவ்னா விட்டு கிளம்பி போ. லீவ்னா அந்த இடத்த விட்டு போ. லீவ் நமக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி லீவ்னா விடுப்பு வேணும்னு கேட்குறப்பையும் லீவ் வரும். இந்த லீவ் வந்து கிளம்பி, ஐ எம் லீவிங்னா நான் கிளம்பி போகிறேன். ஸோ ஐ லீவ்னா கிளம்புகிறேன். லீவ், LEAVE. லீவ் வந்து லெஃப்டாக மாறும், LEFT லெஃப்டாக மாறும். லீவ், லெஃப்ட், லீவிங், லீவ்ஸ். இன்னொரு வாட்டி பாருங்கள். லீவ் நான் கிளம்புகிறேன், லெஃப்ட் கிளம்பினேன், லெஃப்ட் கிளம்பி, லீவிங் கிளம்பிக் கொண்டு, லீவ்ஸ் கிளம்புகிறான். லீவ், லெஃப்ட், லீவிங், லீவ்ஸ்.
எகெயின் V1 V2 V3 V4 V5ல V2வும் V3யும் சேமாக இருக்கிற இந்த கேட்டகரியில் லீவ் வந்து லெஃப்டாக மாறுது. டீயில் முடியுது. அது LEAVEயில் ஏவியை கட் பண்ணிடுறோம். LEFT மட்டும் வருது. லீவ் லெஃப்ட் லெஃப்ட் லீவிங் லீவ்ஸ். ஸோ கட்டாயமாக இந்த எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சால் தான் V1 எங்கே போடுறது, V2 எங்கே போடுறது, V3 வாக்கியத்தில் எங்கே வைக்கிறது, V4 வாக்கியத்தில் எங்கே வைக்கிறது, அதுமாதிரி V5 வாக்கியத்தில் எந்த வாக்கியத்தில் எப்படி வைக்கிறதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்பு இந்த கேட்டகரி 5ல் மீன், MEAN. மீனுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க. ஆனால் ஒரு மீன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் தமிழ் மீனை பார்க்க போகிறதில்ல, இங்கிலீஷ் மீனை பார்க்குறோம். இங்கிலீஷ் மீன்லேயே நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல மீனுக்கு நிறைய சராசரி அப்படிங்கிறதுக்கும் மீன் தான் சொல்லுவாங்க. அல்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் மீன் தான் சொல்லுவாங்க, மீன் ஃபெலோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது செயல் வார்த்தைங்க. நம்ம பார்க்குறது வேர்ப், செயல் வார்த்தை. அந்த செயல் வார்த்தை மீன்னா அர்த்தப்படுத்துறது. நான் மீன் பண்ணுறேன்னா நான் அர்த்தப்படுத்திக்கிறேன். ஐ மீன், நான் அர்த்தம் சொல்கிறேன். அர்த்தம், அர்த்தப்படுத்துகிறேன். ஐ மீன் அப்படின்னா அர்த்தப்படுத்துகிறேன். மென்ட், அதோட பாஸ்ட் டென்ஸ் MEANT. V2 வந்து மென்ட், அர்த்தப்படுத்தினேன். அப்புறம் மென்ட் MEANT, அர்த்தப்படுத்தி. மீனிங், அர்த்தப்படுத்தி கொண்டு. அப்புறம் மீன்ஸ், அர்த்தப்படுத்துகிறான். எகெயின் மீன், மென்ட், மென்ட், மீனிங், மீன்ஸ். V1 V2 V3 V4 V5. அர்த்தப்படுத்துகிறேன், அர்த்தப்படுத்தினேன், அர்த்தப்படுத்தி, அர்த்தப்படுத்தி கொண்டு, அர்த்தப்படுத்துகிறான். எகெயின் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க மீன். வாட் ஐ மீன், நான் இதுதான் மீன் பண்ணுறேன், இதுதான் நான் அர்த்தம் எடுத்துக்கிறேன், இதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். கட்டாயமாக நீங்கள் இதை கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், குழப்பம் தீர்ந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செயல் வார்த்தை இந்த வகை 5 கேட்டகரி 5ல் அந்த செயல் வார்த்தை என்னென்னா மீட்டுங்க. MEET, மீட். மாமிசத்துக்கு வர MEAT மீட் இல்லைங்க, இது MEET மீட்டு, சந்திக்கிறது. ஏன்னா இது செயல் வார்த்தை மீட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. வி மீட். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் யாரையோ ஒருத்தவங்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனுஷங்களாக பிறந்ததே அதுதான், யாரோ ஒருத்தவங்களை மீட் பண்ணுவோம், ரைட்? மீட், MEET மீட். மீட்டுனா சந்திக்கிறது. இந்த மீட்டு வந்து சந்திக்கிறேன், மீட். V2 மெட், சந்தித்தேன். அப்புறம் V3 மெட், சந்தித்து. V4 மீட்டிங், சந்தித்து கொண்டு. V5 மீட்ஸ், சந்திக்கிறான். பாருங்க, சந்திக்கிறேன், சந்தித்தேன், சந்தித்து, சந்தித்து கொண்டு, சந்திக்கிறான். மீட்டிங், மெட், மெட், மீட்டிங், மீட்ஸ். அதாவது மீட், மெட், மெட், மீட்டிங், மீட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வார்த்தை இங்கே இர்ரெகுலர் வேர்பாக வருது. கட்டாயமாக நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி 5 வகை 5ஓட செயல் வார்த்தை என்னென்னா நீல்ங்க. நீல ஒரு விஷயம், இது வந்து KNEELன்னு ஸ்பெல் பண்ணணும். இந்த கே வந்து சைலண்ட்டு. நம்ம சைலண்ட் லெட்டர் வீடியோவில் கூட இந்த வார்த்தையை பற்றி பேசியிருக்கோம். நீல்னா முழங்கால் இடுறது, முட்டிக்கால் போடுறது. நீல், நீல் டவுன்னா முட்டிக்கால் போட்டு உட்காரு அப்படிங்கிறது தான் நீல். KNEEL. எகெயின் அந்த கே வந்து சைலண்ட்டு. KNEELன்னு தான் ஸ்பெல் பண்ணணும், எழுதணும். படிக்கிறப்ப அந்த கேயை விட்டுட்டு நீல் அப்படின்னு படிக்கணும். நான் முழங்கால் இடுகிறேன், ஐ நீல். முழங்கால் இடுகிறேன், முழங்கால் இட்டேன், முழங்கால் இட்டு, முழங்கால் இட்டு கொண்டு, முழங்கால் இடுகிறான். எகெயின் அது அப்படியே டங் ட்விஸ்டர் மாரி வாய் கொடரும், இருந்தாலும் அருமையாக பேசலாம். முழங்கால் இடுகிறேன், முழங்கால் இட்டேன், முழங்கால் இட்டு, முழங்கால் இட்டு கொண்டு, முழங்கால் இடுகிறான். நீல், நெல்ட், KNELT, நெல்ட், KNELT, நெல்ட். நீலிங், நீல்ஸ். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம், அந்த ஸ்பெல்லிங்கை பார்க்கணும், கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கணும். கட்டாயமாக நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இன்னும் அடுத்த குரூப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் திருப்பி சொல்லணும். இதுவரையிலும் 5 குரூப் பார்த்துருக்கோம். 5 குரூப்பும் 5 மாதிரியான வேறுபாடான விஷயம் இருந்தது. இருந்தாலும் அந்த குரூப்புக்குள்ளே அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு குரூப்பையும் தனியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். உங்கள் ஆள் மனதில் இது படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எந்த வார்த்தை எங்கே போடுறது, எந்த வாக்கியத்தில் போடுறதுன்னு உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் இது மிக முக்கியமான வீடியோன்னு அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் வாக்கியம் அமைக்கிறதுல தப்பு பண்ணுறப்ப இதில் தான் தப்பு பண்ணுவாங்க.
கட்டாயமாக இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி திருப்பி உங்களால் கற்றுக்க முடிஞ்சதுன்னா அந்த தப்பை நீங்கள் குறைச்சிடுவீங்க, இல்லை அந்த தப்பு இல்லாமலே போயிடும். நம்ம அடுத்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம்.